ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோல டைட்டன் சீரிஸோட செகண்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட பத்தி பார்க்க போறோம். முதல் சீசனோட எண்டிங்ல என்னாச்சு ஞாபகம் இருக்கா? நம்ம ரேச்சலோட அம்மாவோட ஏஞ்சலா மிருகமா மாறக்கூடிய கார் பையன் சாகர நிலைமையில இருக்க விஷயத்த பார்த்து டார்க் வேர்ல்டுக்குள்ள இருக்க உங்க அப்பாவால மட்டும்தான் இவனை காப்பாத்த முடியும்னு ரேச்சல் மைண்ட மாத்தி ஒரு போர்ட்டல் வழியா நைனாவை வெளியில கொண்டு வந்திருப்பாங்க. இவன் எப்படியோ கார் உயிரை காப்பாத்திருப்பான். ஆனா இருந்தாலும் கூட ஹீரோ, கேடி பொண்ணு, அப்புறம் நம்ம ஒண்டர் உமனான டயானா இவங்க யாருமே வீட்டுக்குள்ள வர முடியாத மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மந்திர கவசத்தை உருவாக்கி இருப்பான். அப்ப ஹீரோ மட்டும் அந்த போர்ட்டல கடந்த பாதுகாப்பா உள்ள வந்துருவான். உடனே நைனாவும் இதா சாக்குன நம்ம ஹீரோவுக்கு யார் மேல எல்லாம் வெறுப்பு இருக்கோ அவங்கள தோக்கடிக்கிற மாதிரியும், ஏன் முக்கியமா நம்ம பேட்மேனோட கதையை முடிக்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான இல்யூஷனுக்குள்ள நம்ம ஹீரோவை மாட்ட வச்சிருப்பான். இத பார்த்து பொறுக்க முடியாத ரேச்சல், அப்பா இப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஹீரோவை விட்டுருங்கன்னு கெஞ்சிருப்பா. அந்த ஒரு சீனோடைய ஃபர்ஸ்ட் சீசனை முடிச்சிருப்பாங்க. ஒருவேளை வீடியோ பாக்குற யாருமே முதல் சீசனை பார்க்கல அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்க இதே டைம்ல அப்படியே மேல ரைட் சைட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஐகார்ட்ல முதல் சீசனுக்கான லிங்க் வரும். அதை டச் பண்ணி அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இத பாருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவா புரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செகண்ட் சீசன்ல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சூப்பர் ஹீரோவை கதையில கொண்டு வந்திருக்கானுங்க. அது யாரு என்னங்கறத உங்களால முடிஞ்சா கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ரேச்சல் அப்பா கிட்ட ஹீரோவை விட்டுருங்க கெஞ்சுவா. ஆனா நிலைமை ஏற்கனவே கைமீறி போயிடுச்சு. ஹீரோ தன்னோட இல்யூஷன்ல எப்ப பேட்மேன தான் முழு வெறுப்போட கொலை பண்ணானோ அந்த ஒரு நிமிஷமே இந்த நைனா தான் தீய சக்தியை பயன்படுத்தி முழுக்க ஹீரோவை தான் அடிமையா மாத்திட்டான். சோ கோவத்துல ரேச்சல் தான் பவர்ஸை வச்சு நைனாவை அட்டாக் பண்ணலாமே ட்ரை பண்ணும்போது அவன் ஒரே நொடியில அதையெல்லாம் தடுத்துடுவான். செல்லம், இந்த பவர்ஸ் எல்லாம் உனக்கு கிடைச்சதுக்கான காரணமே நான் தான், உன்னால என்ன எதிர்க்கவே முடியாது. அப்ப உள்ள பூந்த ஏஞ்சலாவும், ரேச்சல் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இது உன்னோட அப்பாமா, இவருக்கு உதவியா இருந்தே இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நீதான் அழிக்கணும். அடி பாவி, நல்லவளை போல நடிச்சு என்னையும் ஏமாத்திட்டல. அப்ப கரெக்டா உள்ள வந்த காரும் ரேச்சலை காப்பாத்திட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா நைனா இதையெல்லாம் பார்த்து ஷாக் ஆகல. டே கிரேசன், உனக்கு வேலை வந்துருச்சு, ரேச்சலை பாதுகாப்பா திரும்ப கொண்டு வான்னு ஹீரோவையே அவங்கள கண்டுபிடிக்க சொல்லி அனுப்புறான். இதுக்கிடையில மருத்துவமனையில அட்மிட் ஆயிருந்த ஜெசி பாதி மயக்கத்தால கண்ண முழிச்ச நம்ம ஜேசனை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிருப்பாங்கல்ல. சோ இப்ப அவனை தேடி ஒரு பெரிய வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஜேசன் வேற யாரும் இல்ல, நம்மளோட 2 தான். நேரத்துக்குன்னு வீட்டுக்குள்ளேயே பைக்கை ஓட்டி கலவரம் பண்ணிட்டு இருக்கான். ஈகளையும் ஜெசியவும் பார்த்ததுமே இந்த 2 ஒன்னும் புரியல. அம்மா நீங்களா யாரு, எதுக்காக இங்க வந்தீங்க? உன் கேள்விக்கான பதில் ரேச்சல் கிட்ட இருக்கு. நான் மருத்துவமனையில அட்மிட் ஆயிருந்த அதே டைம்ல ரேச்சல் தான் டெலிபதி மூலமா உன்னை தேடி கண்டுபிடிக்க சொன்னா. புரிஞ்சு போச்சு. அப்படின்னா ஹீரோவுக்கு ஏதோ பிரச்சனை. ஆமா, இப்ப கிரேசன் எங்க இருக்கான்? மன்னிச்சிரு, அது எங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல விடுங்க. பேட்மேன் சேஃப்டிக்காக நம்ம கிரேசன் உடம்புல இன்னொரு டிராக்கரை வச்சிருக்காரு, அதுவும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல. அட பாவின்னு புலம்பிக்கிட்டு ஹீரோவோட லொகேஷனுக்கு வராங்க. ஆனா இங்க ஏற்கனவே வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய மந்திர வளையத்துக்கு வெளியில டயானாவும் கேடி பொண்ணும் தங்களுக்குள்ள இருக்க பவர்ஸை பயன்படுத்தி அந்த வளையத்தை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது எதுவுமே வேலை கேட்கல. நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க நைனா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விளையாடலாங்கிற முடிவுக்கு வரான். சோ வேணும்னே மந்திர வளையத்துல நம்ம ஆளுங்க உள்ள வரதுக்கான ஒரு பாதையை உருவாக்குறான். ஆனா பாருங்க, அவசரப்பட்டு இவங்க உள்ள வந்த அடுத்த நிமிஷமே நம்ம கேடி பொண்ணு வீட்டுக்குள்ள பயந்து ஓடிட்டு இருந்த ரேச்சலையும் காரையும் பார்த்துட்டா. ஆரம்பத்துல கட்டி பிடிச்சு பாசமலைய புடிஞ்சாலும் கூட கேடி பொண்ணு, எனக்கு அதிக நேரம் கிடையாது, என் மூலமா மட்டும்தான் என் அப்பாவால இந்த உலகத்தை அழிக்க முடியும். சோ என்னால பல உயிர்கள் போறதுக்கு, நானே இறந்து போறது மேல் நீ உன்னோட தமரான் கிரகத்துல இருந்து என்ன சாகடிக்க தானே இங்க வந்த. சோ உன் கையாலேயே என்ன சாகடிச்சிருன்னு சொல்லும் போது தான் கட்டுப்பாட்டையும் மீறி கேடி பொண்ணோட பவர் டக்குன்னு வெளியில வந்து நொடி பொழுதுல ரேச்சலை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவா. கட் பண்ண அடுத்து டயானாவை காட்டுறாங்க. சின்ன வயசா இருக்கும் போது இவங்க அப்பா ஒரு பெரிய தீ விபத்துல மாட்டி இறந்து போயிருப்பாரு. ஆக்சுவலா இப்ப அதே மாதிரியான சம்பவங்கள் திரும்ப நடக்குது. எப்படியாச்சும் தான் அப்பாவை காப்பாத்தணுமேனு வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வருவா. ஆனா பாவம், ஏற்கனவே அப்பா நெருப்புல மாட்டி இறந்து போயிடுவாரு. டயானாவோட குழந்தை உருவம் மட்டும் அழுதுகிட்டே இருக்கு. சரி அவளை காப்பாத்தலமேனு இவ பக்கத்துல போய் கட்டி பிடிச்சதுமே டக்குன்னு அந்த உருவம் மறைஞ்சு போயிடும். தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம யோசிக்கும் போதே பக்கத்து ரூம்ல இருந்த ஒரு ஆளு கையில ஒரு சில திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட பாப்பான். சந்தேகத்துல அந்த ஆளை புடிச்சு அடி நடிச்சு, யார் நீ, எப்படி இங்க வந்தன்னு கேட்கும் போது, மன்னிச்சிருங்க, நான் தான் இந்த வீட்டுக்கு தீ வச்சேன், எனக்கு இந்த மாதிரி ஒருத்தரை குடும்பப்படுத்துறது ரொம்ப பிடிக்கும் சொல்லுவான். கடுப்பான டயானா, என் அப்பாவையே சாகடிச்சிட்டல, நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு அந்த மொட்டை புயல அலேக்கா தூக்கி ஜன்னல் வழியா கீழே போட்டு மொத்தமா கதையை முடிச்சிருவா. இப்ப அடுத்த நம்ம ஜேசனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது, இவன் ஹீரோ பேட்மேனை சாகடிச்சிருப்பால, அந்த இல்யூஷனுக்குள்ள வந்திருக்கான். எதுக்காகடா பேட்மேனை கொன்னுன்னு ஜேசன் ஹீரோ கூட சண்டை போடுவான். ஆரம்பத்துல என்னதான் நம்ம ஹீரோ ஜேசனை புரட்டி எடுத்தாலும் கூட சண்டையோட முடிவுல பக்கத்துல இருக்க ஒரு துப்பாக்கி எடுத்து ஹீரோ மேல இருக்க கோவத்தால கரெக்டா ஹீரோவை சுட்டு கொன்றுவான். அடுத்து ஈகளையும் ஜெசியவும் காட்டுறாங்க. எப்ப நம்ம ஹீரோ ஜெசி கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வந்தானோ அந்த வழியை அவளால பொறுத்துக்கவே முடியல. சோ இந்த ஈகிள் உதவி பண்றேங்கிற பேர்ல போதை பொருளை கொடுத்து ஜெசிய கொஞ்சமா தான் பக்கத்துல இழுத்துருக்கான். உண்மையை சொல்ல போனா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருந்த வெறுப்பு, கெட்ட எண்ணங்கள் வெளியில வந்ததால நம்ம ஹீரோ போலவே முழுக்க இவங்களும் வில்லனோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப
அப்புறம் என்ன, ரேச்சல் தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்ண இந்த கார் இருக்கால அவனை வளைச்சு புடிச்சு அட்டி அட்டி நடிக்கிறாங்க. உடனே பக்கத்துல வந்த நைனா, பாத்தியா நடந்த எல்லா தப்புக்கும் நீதான் ரேச்சல் காரணம், உன் நண்பர்களை நீதான் இங்க கொண்டு வந்த, அவங்க இப்ப என்னோட பிடியில மாட்டிக்கிட்டாங்க. சொல்ல போனா இந்த உலகம் அழிச்சு போனதுக்கு அப்புறமா இவங்களையும் நான் மொத்தமா அழிச்சிருவேன் அப்படி இப்படின்னு ஹீரோயின வேணும்னே தன்னை வெறுக்கிற மாதிரி பண்ணுவான். உடனே இதான் சரியான நேரம்னு டக்குன்னு ரேச்சல் உடம்புக்குள்ள கைய விட்டு அவளோட இதயத்தை பிடுங்கிடுவான். அடுத்த நிமிஷமே மனுஷ உருவத்துல இருந்து நைனா அரக்க மிருகமா உருமாறுவான். கையில இருந்த இதயம் கூட மறைஞ்சு ஒரு சின்ன ரத்தின கல்லா உருமாறுது. சோ இப்ப அந்த கல்ல ரேச்சலோட தலையில வச்சுட்டு ரேச்சல் சமத்து பிள்ளையா அப்பா கூட சேர்ந்து இந்த உலகத்தை அழிக்கவான்னு சொல்லும் போது அப்படிதாங்க முழுக்க முழுக்க இப்ப ரேச்சலும் வில்லன் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டா. அதுக்கப்புறமா வில்லா வீட்டை விட்டு வெளியில வருவான். பின்னாடியே வந்த ஏஞ்சலாவும், டார்லிங் டைம் ஆயிடுச்சு, வாங்க இந்த உலகத்தை ஒன்னா அழிக்கலாம். அச்சோ, ஆனா அதுக்கு முன்னாடி நான் முடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு யோசிக்காம சடனா ஏஞ்சலாவோட கழுத்தை உடைச்சு அவங்களையும் கொன்றுவான். அப்படின்னா அந்த வில்லன் யாருகிட்டயுமே உண்மையா இருக்கல, இந்த ஏஞ்சலாவை கூட பொய்யாதான் காதலிச்சிருக்கான். எதுக்காக? இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ரேச்சல் உதவியால அழிக்கிறதுக்காக. வில்லன் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போகும்போது அவனை சுத்தி இருக்கக்கூடிய செடி கொடி ஏன் பறக்கக்கூடிய பறவைகள் கூட இறந்து போய் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துட்டு இருக்கு. இதுக்கடையில ரேச்சலும் மத்தாளுங்களும் செஞ்சு வச்ச சில மாதிரி வீட்டுக்குள்ள நிப்பாங்க. அப்ப திடீர்னு மயங்கி போயிருந்த நம்ம கார் இருக்கால அவனோட உருவம் ஒரு பாம்பா உருமாறுது. ஆக்சுவலா இதை தெரிஞ்சு பண்ணல, தன்னையே அறியாம தான் இவன் ஒரு பாம்பா மாறி இருப்பான். ஆனா இந்த ஒரு சீன்லயே காரால வெறும் புலியா மட்டும் உருமாற முடியாது, எந்த ஒரு மிருகமா வேணா உருமாற முடியுங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டியிருப்பாங்க. சடனா மனுஷ உருவத்துக்கு மாறி போனவன் முதல் முறையா இவங்க ரெண்டு பேருமே கைகளை கோத்திருப்பாங்கல்ல, அந்த ஒரு சில இல்யூஷன்லாம் வந்து ஹீரோயின் இப்ப டக்குனு வெளியில வந்துருவா. ஏற்கனவே சொன்ன மாதிரி நைனா உடம்புக்குள்ள இருக்க அதே பவர்ஸ்ல கொஞ்சம் தான் இங்க இருக்க ரேச்சல் உடம்புக்குள்ளயும் இருக்கு. சோ வில்லன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க தான் கூட்டாளிகளோட இல்யூஷனுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையும் தெரியப்படுத்தி மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவா. அடுத்த நேரா தான் நைனா கிட்ட வந்தவ, யோ மானங்கிட்ட நைனா, நீ இந்த உலகத்தை அழிக்க ஆசைப்படுற, ஆனா அதுல எனக்கு விருப்பம் கிடையாது. நீ பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அடிக்கடி என் கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடிய அந்த தீய சக்திய என் கட்டுப்பாட்டுக்குள்ள வர மாதிரி என் இதயத்தை அழிச்சு என் நெத்தியில ரத்தனக்கல்ல வச்சிருக்க. உன் பொருளை எடுத்து இன்னைக்கு உன்னைய போடுறேன் பாருன்னு இந்த நைனாவை எந்த போர்ட்டல் வழியா இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பாளோ அதே போர்ட்டலை பயன்படுத்தி நைனாவை ரொம்ப அசால்ட்டா டார்க் வேர்ல்டுக்குள்ள லாக் பண்ணிடுவா. அப்புறம் என்ன, ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. சம்பவம் நடந்த இடத்துக்கு இப்ப போலீஸ் வந்திருக்காங்க. உலக அழிவையே டைட்டன்ஸ் எல்லாம் காப்பாத்திட்டாங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவசரப்பட்டு உள்ள வந்த நம்ம குட்டி பையன் ஜேசன், நாங்க தான் புதிய டைட்டன்ஸ்னு பேண்ட் கத்துவான். நேரத்துக்குன்னு இதையும் அங்க இருந்த மீடியா பீப்புள்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ரேச்சல் காரை கூட்டிக்கிட்டு எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு தனியா பிரிஞ்சிருவான். அதே மாதிரி கேடி பொண்ணு, நான் கத்துக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குன்னு டயானா கூட அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. மீதி இருக்க ஈகிளும் ஜெசியும், நாங்க இதுக்கு மேல இந்த டைட்டன்ஸ் வாழ்க்கையை வாழ விரும்பல, ஏன்னா ஒரு முறை நான் ஜெசியோட உயிரை பணைய வச்சுட்டேன், இதுக்கு மேலேயும் என்னால முடியாதுன்னு நிம்மதியான வாழ்க்கையை தேடி பக்கத்துல இருக்க ஒரு வில்லேஜுக்கு குடி போறாங்க. இந்த இடத்துல கட் பண்ணா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மர வீடு. இப்ப அந்த வீட்டுக்குள்ள கடற்கொள்ளையின போல இருக்கக்கூடிய ஒரு ஒத்தக்கண்ணனை காட்டுறாங்க. இவரோட பேரு ஹண்டர். பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு வந்தவன் அங்க இருக்க டிவி நியூஸ்ல டைட்டன்ஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டாங்கன்னு ஜேசன் கத்திட்டு போயிருப்பான்ல, அந்த விஷயத்த பாத்துட்டான். திடீர்னு என்ன நினைச்சானே தெரியல, தன்னோட பழைய வீட்டுக்கு ஒரு அல்லக்கைய கூட்டிட்டு வரான். பாஸ்வேர்டை போட்டு கதவை திறந்ததுமே இவனுக்காக ஒரு சூப்பர் வில்லன் காஸ்டியூம், எக்கச்சக்கமான ஆயுதங்களும் அந்த அறை ஃபுல்லா இருக்கு. இதுக்கடையில ஹீரோ இப்ப ப்ரூஸ் வெயின், அதாவது நம்ம பேட்மேனை பாக்குறதுக்காக திரும்ப அவரோட வீட்டுக்கே வந்திருக்கான். இப்பதான் இந்த சீரீஸ்ல இருக்கக்கூடிய பேட்மேன் முகத்தையே காட்டுறாங்க. நீ என்ன பாக்கணும்னு ஆல்ஃபிரட் சொன்னதுமே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னாச்சு, உன் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் இங்க வந்தது உங்ககிட்ட என்ன ஏதுன்னு ரீசனே சொல்லாம பாதியிலேயே இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். எனக்கு தெரியும் நீங்க என்கிட்ட காரணத்தை கேட்க மாட்டீங்க, ஆனா எனக்கு இப்ப உங்க மூலமா ஒரு உதவி தேவை. இந்த பாரு, நீ பண்ண போறது நல்ல காரியமா இருந்தா உனக்கு எப்பவுமே உதவி பண்ண நான் தயாரா இருக்கேன். இந்த இடத்துல கட் பண்ணா நம்ம ஹீரோ, கார், ஜேசன் அப்புறம் ரேச்சல் இந்த 4 பேரும் ஒன்னா சேர்ந்து சான் பிரான்சிஸ்கோல இருக்கக்கூடிய டைட்டன்ஸ் டவருக்கு வராங்க. உள்ள வந்த அடுத்த நிமிஷமே இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்து மிரண்டு போயிடுவானுங்க. எப்பா, இங்கதான் நம்ம எல்லாரும் ஒன்னா வாழ போறோமா? சின்ன திருத்தம், இனிமே நீங்க தான் புதிய டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவான். மொத்த பேருக்கும் அளவு கடந்த சந்தோஷம். அடுத்த நாள் காலையில விடியுது. காருக்கும் ஜேசனுக்கும் ஒரு சின்ன பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. ஆனா ஜேசன் மட்டும் ரொம்ப மன தைரியத்தோட கண்களை கட்டிக்கிட்டு கார் கூட சண்டை போடுவான். ஆரம்பத்துல என்னதான் ஜேசன் கூட சரிக்கு சமமா சண்டை போட முடியலனாலும் கூட கடைசி நிமிஷத்துல ரொம்ப ஈஸியாவே நம்ம காரவனை தோக்கடிச்சிருவான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் ரேச்சலும் வருவாங்க. ஜேசன் கோவமா இருக்க விஷயத்த பார்த்து என்னாச்சுன்னு கேட்பான். இல்ல, காரனை தோக்கடிச்சிட்டான், ஆனா அது கண்டிப்பா ஒரு ஏமாத்து வேலையா தான் இருக்கும். இதை கேட்டு கடுப்பான ஹீரோ அவன் கையில இருக்க கட்டையை வாங்கி நின்னுகிட்டு இருந்த 3 பேரையும் ரொம்ப அசால்ட்டா லாக் பண்ணிட்டான். இந்த பாரு, நீ ஒரு முறை தோத்து போயிட்டா எப்பவுமே தோத்து போயிடுவாங்கிற அர்த்தம் கிடையாது. எதிரி உன்னை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் பரவாயில்ல, திரும்ப எழுந்து முன்ன விட இன்னும் சூப்பரா சண்டை போட கத்துக்கோ. இன்னைக்கான பிராக்டிஸ் போதும், முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. அப்ப உடனே ஜேசன் உள்ள போந்து, இந்த பாரு, நான் இங்க வந்து 3 மாசம் ஆச்சு, இப்ப வரைக்கும் எந்த கிரிமினல்ஸையும் நம்ம பாக்கல. ஜேசன், நீ ஒரு சில நேரங்கள்ல நல்லா சண்டை போடுற, அதுக்காக எப்பவுமே என்ன விட சிறந்தவன் கிடையாது. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கல, நான் இனிமே ராபினா இருக்க மாட்டேன், எப்பவுமே நீ தான் அடுத்த ராபின். சோ தயவு செஞ்சு நீ இன்னும் உனக்குள்ள இருக்க திறமைகளை அதிகப்படுத்தி ஆகணும். ஓரளவுக்கு ஹீரோவோட பேச்சை கேட்டு பையன் அமைதியாகிறான். இப்ப சீன் அப்படியே சியாண்டின்ல இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்கு போகுது. எமர்ஜென்சி அலாமோ செக்யூரிட்டிஸ் எல்லாம் அலறக்கூடிய
சத்தம் மட்டும் தான் கேக்குது. அதுக்கப்புறமா செல்லுக்குள்ள இருந்த லைட்டுங்கிற ஒருத்தன் வெளியில வந்து பார்க்கும்போது காவலுக்கு இருந்த ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸும் ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாரு. இத பார்த்த லைட் சும்மா இல்லாம அங்க இருக்க மின்சாரத்தை அப்சர்வ் பண்ணி அத பக்கத்துல இருக்க சோல்ஜர் உடம்புக்கு மாத்தி அவரோட உடம்பையே வெடிக்க வச்சு கொடூரமா கொன்றுவான். இன்னொரு பக்கத்துல ஈகிளும் ஜெசியும் இருக்கக்கூடிய யோமிங் வில்லேஜை காட்டுறாங்க. ஆக்சுவலா பக்கத்து வீட்டுல எலிசன் சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் இருப்பான். சோ அவனுக்கு எப்படி குதிரை எல்லாம் ஓட்டணும்னு நம்ம ஈகிள் தான் சொல்லி கொடுப்பாரு. முன்ன விட இவங்களுக்குள்ள இருந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்குது. இதுக்கடல கேடி பொண்ணு டயானா கூட ஒண்ணு சேர்ந்து கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஒரு சின்ன வேன்குள்ள உட்காந்துக்கிட்டு கிரிமினலான சிலிண்டாவை தேடிட்டு இருப்பாங்க. அடுத்து டைட்டன் டவர்ல இருக்கக்கூடிய ரேச்சல் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவளையே அறியாம உடம்புக்குள்ள இருந்த அந்த தீய சக்தி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல நம்மால டக்குன்னு கண்ண முடிச்சிடுவா. தன்னை சுத்தி ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிறா. சோ சந்தேகத்துல அங்க இருக்க கண்ணாடியில தான் இடுப்ப கவனிக்கும் போது நெகங்களால கீறப்பட்ட மாதிரி ஒரு சின்ன காயம் இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கார் வருவான். என்னாச்சு, ஏன் ரொம்ப டல்லா இருக்க? இல்ல எனக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாம் என் கட்டுப்பாட்டை இழந்து அப்பப்ப வெளியில வந்துட்டு இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா என் அப்பா என்னோட இதயத்தை அழிச்சு அதுக்குள்ள இருந்த ரத்தன கல்லை என் நெத்தியில வச்சிருக்காரு. இது மூலமா முன்ன விட எனக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாம் அதிகமா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா இருந்தாலும் கூட டார்க் வேர்ல்டுக்குள்ள சிறை வைக்கப்பட்ட என் அப்பாவுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சின்ன பிணைப்பு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்படின்னா இத பத்தி ஹீரோவுக்கு தெரியுமா? இன்னும் சொல்லல. ஏன்னா ஹீரோவுக்கு என் மேல ரொம்ப அக்கறை அதிகம். இப்பதான் பழச மறந்து ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கான். நான் அதை கெடுக்க விரும்பல. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல எல்சாங்கிற ஒரு பொண்ணு சிட்டிக்குள்ள பூந்து போலீஸ்காரையே தூக்கிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. ஆனா ஒரு இடத்துக்கு மேல அவள ஒரு உயரமான கட்டடத்துக்கு மேல லாக் பண்ணிட்டாங்க. இப்ப நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே லைவ்ல நம்ம ஹீரோவும் மத்தாளுங்களும் பாத்துட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்ல போனா எல்ஜா ஒரு தனி ஆள் தான். ஆனா சுத்தி எத்தனை போலீஸ் இவ கூட சண்டைக்கு வந்தாலும் கூட ரொம்ப அசால்ட்டா அவங்களை எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுட்டு வேகமா ஓடி வந்து குறுக்க இருக்கக்கூடிய இன்னொரு பில்டிங்க்கு தாவி குதிப்பா. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்த ஹீரோவுக்கு கண்டிப்பா இவளுக்குள்ள ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறான். சோ இவன் மட்டும் அந்த எல்ஜாவை தேடி வரும்போது உடம்புல ஒரு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கும் போல. சோ அதனால புள்ள பாவம் அதே இடத்துல மயங்கி போயிருக்கா. உடனே அவளை காப்பாத்திட்டு நேரா டைட்டன் டவருக்கு கிளம்புறான். இதுக்கிடையில கிராமத்துல இருக்கக்கூடிய ஜெசி நைட்டு ஈகிள் தூங்குனதுக்கு அப்புறமா அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போதைப் பொருளை சேல் பண்ணக்கூடிய கிரிமினல்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது கரெக்டா ஈகிள் கண்ண முடிச்சுட்டான். ஓஹோ, எனக்கே தெரியாம கிரிமினல்ஸை கொல்ல போயிட்டு இருக்கியா? மன்னிச்சிரு ஈகிள், உனக்கு உடம்பு சரியில்லை. எது எனக்கா? இந்த பாரு, நீ தான் பெட்ல 30 நாளைக்கு மேல படுத்த படுக்கையா இருந்த. இதான் கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் நீ தனியா போகணும்னு ஆசைப்பட்டா நீயும் நானும் ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிக்கலாம். அப்ப கரெக்டா பக்கத்து வீட்டு குட்டி பையனான எலிஸ் அங்க வருவான். அம்மா உனக்கு என்னாச்சு? இந்த டைம்ல இங்க என்ன பண்றான்னு கேட்கும் போது அவன் உடம்பு ஏதோ எல்இடி லைட்டை போட்ட மாதிரி பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. உடனே பயந்து போன ஈகிளும் ஜெசியும் வீட்டை விட்டு வேகமா வெளியில வந்துருவாங்க. அடுத்த நொடியே எலிஸ் உடம்பு கண்ணாபின்னு வெடிக்குது. அந்த வீடே சின்னாபின்னமாகுது. அடுத்து மயக்கத்தை விட்டு எல்ஜாவும் டைட்டன் டவர்ல கண்முழிக்கிறா. அப்ப பாருங்க, இவ உடம்புல ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன காயங்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே குணமான மாதிரி தெரியுது. இத அங்க இருக்க கேமரா வழியா ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான். அப்பதான் ஈகிள் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம டைட்டன்ஸா இருக்கும்போது லைட்டுங்கிற ஒருத்தனை சிறைக்குள்ள அடைச்சோம், ஞாபகம் இருக்கா? ஆமா. இப்ப அதுக்கு என்ன? டேய், அவன் சிறையை விட்டு தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறேன். என்ன என் பக்கத்து வீட்டு பையன் என் கண்ணு முன்னாடியே வெடிச்சு அழிஞ்சிட்டான். எங்களை அழிக்கிறதுக்காக தான் லைட் அவனை பயன்படுத்தி இருப்பான். சரி அப்படின்னா உடனே டைட்டன் டவருக்கு வான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். இதுக்கடல எல்ஜா இந்த இடத்த விட்டு வெளியில போக ட்ரை பண்ணும்போது நீ எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடம் உனக்கு ரொம்ப பாதுகாப்பானது. ஒருவேளை நீ இங்க இருந்து போகணும்னு ஆசைப்பட்டா நான் தடுக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, போலீஸ் ஒன்னு தேடிட்டு இருக்காங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எல்ஜாவும் இந்த இடத்துலயே கொஞ்ச நாளைக்கு தங்கறதுக்கான முடிவுக்கு வரா. அடுத்து காரும் ரேச்சலை பார்த்து உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஹீரோ கூட்டிட்டு வந்த அந்த எல்ஜா அவளோட காயங்கள் நொடிப்புடுதல குணமாகுது. ஓ, அப்படின்னா நம்மள மாதிரியே அவளுக்கும் பவர் இருக்கா? இங்க பாரு, பிரச்சனை அது கிடையாது. எல்ஜா நல்லவளா கெட்டவளான்னு எதுவும் தெரியாம எதுக்காக ஹீரோ இங்க கூட்டிட்டு வந்தான்? கார் கொஞ்சம் அமைதியாரு. நான் ஆபத்துல இருக்கும்போது ஹீரோ எனக்கு உதவி பண்ணிருக்கான். சோ அதே மாதிரிதான் எல்ஜாவையும் நினைச்சிருப்பான். இப்ப ஹீரோ ஒரு பக்கத்துல எல்ஜா யாரு என்னங்கறத கம்ப்யூட்டர் மூலமா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணா நம்ம டயானாவும் கேடி பண்ணோம். சாப்பிடலாம்னு வெளியில போகும்போது கரெக்டா இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த ஜெலிண்டா இருக்கால, அவளை வழியில பாத்துட்டாங்க. இந்த பாரு, நீ ஒரு பெரிய கிரிமினல். ஒழுங்கா நாங்க சொல்றதை கேட்டு ஏன் கூட வந்தா நல்லது. எந்த வில்லன்ஸ் எல்லாம் நல்லவங்க பேச்சு கேட்டிருக்காங்க. சோ அவசரப்பட்ட ஜெலிண்டா பக்கத்துல இருக்க ஒரு பேப்பர் எடுத்து அதை கண்ணாடியா மாத்தி நம்மளுங்க பக்கமா வீசுவா. இதுல கடுப்பான டயானா சாட்டக்கயிற வீசி அந்த பயபுள்ளைய அலேக்கா தூக்க இதான் சாக்குன்னு ஜம்ப் அடிச்சு கேடி பொண்ணு மூஞ்சில ஒரு குத்து. செலிண்டாவோட கதை க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்த ஹீரோ எல்ஜாவை கூட்டிட்டு வந்த விஷயத்த பத்தி பேட்மேன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம டயானா பிடிச்ச கிரிமினல போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருப்பா. கேடி பொண்ணு, நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன், எனக்கு பசிக்குது, நீ போய் ஒரு நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வான்னு கடைக்கு அனுப்பிடுவா. அப்ப பாருங்க, மறைஞ்சிருந்த ஒரு மொட்டை பையன் முன்னாடி வரான். கேடி பொண்ணுக்கு இவனை பார்த்ததுமே சம ஷாக்கு. டே லக்கா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனா அவன் பேச தயாராவே இல்ல. மயக்க மருந்த போட்டு கேடி பொண்ண தூக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டயானாவும் தேடி பாக்குறா. ஆனா கேடி பொண்ணு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கல. அடுத்து இது எதுவுமே தெரியாத ஹீரோ எல்ஜாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமேன்னு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். உன்னோட கண்களை காயப்படுத்தினது யாரு? நீ யார பார்த்து பயந்து ஓடுன? இந்த மாதிரி எவ்வளவு கேட்டாலுமே எல்ஜா வாயவே திறக்க மாட்டேங்கிறா. அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல, இவங்களோட கார் பேக் சைடுல ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. கண்டிப்பா இது லைட்டோட வேலையா தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கார் வெடிக்கிறதுக்குள்ளேயே எல்ஜாவை காப்பாத்திட்டு டக்குன்னு கீழே
கீழே இறங்கிடுவான். இப்ப மறுபடியும் டைட்டன் டவருக்கு வரும்போது எல்ஜாவோட உண்மையான அப்பா யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஹண்டர் தான். சில பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த டைட்டன்ஸ்க்கும் ஹண்டருக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிருக்கும் போல. ஒருவேளை அதுக்காக தான் இவன் திரும்ப பழிவாங்க வந்திருக்கானோன்னு இவங்களுக்கு ஒரு டவுட். இதுக்கடையில டயானா, ஈகிள், ஜெசின்னு 3 பேரும் இங்க வந்துட்டாங்க. சந்தேகத்துல ரேச்சலும், அம்மா கேடி போடுக்கு என்னாச்சு, மன்னிச்சிரு, அவ தொலைஞ்சு போயிட்டா. என்ன இவ்வளவு கேஷுவலா சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல அடிக்கடி அவ என்கிட்ட புளோரிடா போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை என்கிட்ட சொல்லாம கிளம்பிட்டாலும் என்னமோ. ரேச்சலும் அடிக்கடி கால் பண்ணி பாப்பா, ஆனா கடைசி வரைக்கும் கால் ரீச்சே ஆகல. இப்ப ஈகிளுக்கு ஹீரோ மேல சம கோவம். ஏன்னா ஹண்டரோட பொண்ணை எதுக்காக நம்மளோட டவருக்கு கொண்டு வந்தானே. இவன் கோவத்துக்கான காரணம் இது மட்டுமே கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடியே டைட்டன்ஸோட குரூப்பை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா மறுபடியும் எதுக்காக சின்ன சின்ன வாண்டிகளை வச்சுக்கிட்டு டைட்டன் டவரை திறந்திருக்கேன்னு கோவப்படுவாங்க. ஆனா நம்மால இது என்னோட தனிப்பட்ட முடிவு, நான் இனிமே ராபின் கிடையாது. ஆனா கண்டிப்பா நாம பண்ண தப்புகளை இங்க இருக்கக்கூடிய புது டைட்டன்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். இன்னொரு பக்கத்துல மயக்கத்தை விட்டு கேடி பொண்ணு இப்பதான் கண்ண முடிக்கிறா. லக்கான், ஒழுங்கா என் கையை அவுத்து விட. பயத்துல இவனும் கை வழங்க கழட்டி விட்டுருவான். ஆமா, எதுக்காக இங்க வந்த? என் அம்மா அப்பா தான் என்ன தேடி கண்டுபிடிக்க சொல்லி உன்னை அனுப்பி வச்சாங்களா? இல்லவே இல்ல, நானே தான் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க வந்தேன். உங்களுக்கான அரச பதவி காத்திருக்கு. நீங்க உடனே சிம்மாசனத்துல அமரணும்னு ராஜா ராணி ஆசைப்படுறாங்க. லக்கான், உனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் இங்க இருக்கதான் ஆசைப்படுறேன். ஒருவேளை நான் வர முடியாதுன்னு சொன்னா என்னாகும் தெரியும்ல? தெரியும். நான் மட்டும் தமரான் கிரகத்துக்கு தனியா போனா உங்களை கூட்டிட்டு வராத குற்றத்துக்காக எனக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. ஆனா கேடி பொண்ணு இப்போ வரைக்குமே வர மாட்டேங்கிற வார்த்தையை சொல்லல. ஏன்னா சின்ன வயசுல இருந்த இந்த லக்கானுக்கும் கேடி பொண்ணுக்கும் சொல்லாமையே ஒரு காதல் ஓடிட்டு இருந்திருக்கும். சோ இவன் உயிரை காப்பாத்துறதுக்காகயாச்சும் கண்டிப்பா கேடி பொண்ணு தமரான் கிரகத்துக்கு போவா. அடுத்து ஜேசன், ரேச்சல், கார் இந்த 3 பேருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஜேசன் ரொம்ப ஈஸியா ரேச்சலை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவான். ஆனா அந்த ஒரு நிமிஷம் அவளுக்கே தெரியாம உடம்புக்குள்ள இருந்த தீய சக்தி வெளியில வந்து ஜேசனோட கழுத்தையும் நெரிச்சு கொல்ல பாப்பா. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல பயபுள்ள பல நிலைமைக்கு திரும்பிடுவா. ஜேசனும் தப்பிச்சுட்டான். லூசானி கொஞ்சம் விட்டுருந்தா நான் உன் கையால இறந்து போயிருப்பேன். இனிமே என் பக்கத்திலேயே வராதுன்னு சொல்லிட்டு ஜேசன் கத்திட்டு உள்ள போயிடுவான். இதுக்கடையில கேடி பொண்ணு டயானாவுக்கு கால் பண்ணி நான் சேஃபா தான் இருக்கேன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவா. அடுத்த ஹீரோ கார் கிட்ட எங்களை கொல்ல பார்த்தது லைட்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரோ பவர் இருக்கக்கூடிய ஒரு வில்ல. மறுபடியும் அவன் எங்களை தாக்க ஆசைப்பட்டா கண்டிப்பா அவனுக்கு அதிகப்படியான மின்சாரம் தேவை. சோ சிட்டிக்குள்ள இருக்க பவர் லைன்ஸை செக் பண்ணு. ஏதாவது ஒரு இடத்துல பவர் கட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அங்கதான் லைட் இருப்பான். கார் இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்க இருக்கக்கூடிய அந்த டைட்டன் டவரோட சேர்த்து சுத்தி இருக்கக்கூடிய நகரத்தோட பவரும் கட் ஆகுது. ஆனா பாருங்க, ஒரே ஒரு கிரவுண்டோட மையப்பகுதியில மட்டும் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சோ கண்டிப்பா இது லைட்டோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு டயானா, ஈகிள், ஜெசி அப்புறம் நம்ம ஹீரோ இந்த 4 பேர் மட்டும் சண்டைக்காக கிளம்புறாங்க. உண்மையை சொல்ல போனா எல்ஜாவுக்கு நம்ம ஆளுங்க சூப்பர் ஹீரோஸ்ங்கிறது தெளிவா தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடியே தன்னோட அப்பாவான ஹண்டருக்கும் இந்த டைட்டன்ஸ்க்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிருக்குங்கிறது சத்தியமா இவளுக்கு தெரியாது. இப்ப மொத்த பேருமே கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கத்துல தனியா பிரிஞ்சிருப்பாங்க. மைய பகுதியில இந்த லைட்டு பையன் ஒட்டுமொத்த மின்சாரத்தையும் தான் உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். சரி பிடிக்கலாமேன்னு ஹீரோ பக்கத்துல போகும்போது அவன் பவரை வச்சு அட்டாக் பண்ணுவான். இப்ப நம்ம ஆளுங்க கிட்ட சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் கூட இல்ல. சோ ஒவ்வொரு கார்ஸையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த டயானா சாட்ட கயிறை வச்சு பக்கத்துல இருக்க ஒரு பைக்கை அல்லேக்கா தூக்கி தப்பிக்க பார்த்தா அந்த லைட்டு பையன் மேல ஒரட்டி பையன் வசமா மாட்டிக்கிட்டான். சரி ஒரேடியா கதையை முடிக்கலான்னு பாக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பஸ் வருது. உள்ள நிறைய மக்கள் இருக்காங்க. இத பார்த்து நம்ம ஆளுங்க டைவர்ட் ஆகிற சின்ன கேப்ல ஒரு சின்ன புகவெடியை போட்டு லைட்டு பையன் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். டைட்டன் டவருக்கு திரும்ப வந்ததுமே ஜேசன் சும்மா இல்லாம டோடா வெளியில போன சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பாத்தீங்களா அந்த லைட்டை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஜேசன் ஒழுங்கா அறைக்கு போ, தேவையில்லாம என்ன சீண்டாத. டோடா உண்மை சொன்னா உனக்கு கோவம் வருதா? இந்த பாரு நாங்க தான் புதிய டைட்டன்ஸ், உனக்குதான் சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் கூட இல்ல, உன்னால என்ன பண்ண முடியும்னு அவசரப்பட்டு ஹீரோவை அடிக்கலாமேன்னு கைய வாங்கும் போது நம்மால் சும்மா இருப்பானா மூஞ்சி மேலேயே ஒரு குத்து. இதுக்கடல கேடி பொண்ண லக்கான குடிக்கிட்டு அவளோட ஷிப் இருக்க இடத்துக்கு வந்திருப்பா. அப்பதான் ரேச்சல் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், உங்களை பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவா. ரேச்சல் என்ன மன்னிச்சிடு, நான் என் வீட்டுக்கு போயாகணும், நான் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இன்னொரு முறை வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் ஷிப்ல முதல்ல லக்கான ஏற வைக்கிறா. சந்தேகத்துல உன் ஷிப் என்னாச்சுன்னு கேட்கும்போது மன்னிச்சிரு அது வரும்போதே டேமேஜ் ஆயிடுச்சு. உடனே இத தனக்கு சாதகமாக்கின ரேச்சல் உள்ள வந்ததுமே லக்கான மொத்தமா லாக் பண்ணிடுவா. இளவரசி நீங்க இப்படி பண்ணக்கூடாது, நான் நினைச்சா இந்த ஷிப்பையே என்னால அழிக்க முடியும், அழிச்சுக்கோ யார் வேணானா. ஆனா தமரான் கிரகத்துக்கு போறதுக்கான ஒரே வழி இந்த ஷிப்பு மட்டும்தான். நீ என்ன கூட அடைச்சு வைக்க முடியும், ஆனா உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னும் நிறைய பேரை கிரகத்துல இருந்து அனுப்பி வைப்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உனக்கு 10 வருஷத்துக்கு தேவையான உணவு இந்த ஷிப்புக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லிட்டு கேடி பொண்ணு நேரா ரேச்சலை பார்க்க கிளம்புறா. இன்னொரு பக்கத்துல கார் ஒரு வழியா அடுத்த லைட் எந்த இடத்துல இருந்து பவர் அப்சர்வ் பண்றாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். சரி உடனே இத பத்தி மத்தாளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு பாக்கும்போது கரெக்டா உள்ள வந்த ஜேசன் இந்த பாரு அந்த ஹீரோவுக்கு என் மேல எந்த ஒரு மரியாதையும் கிடையாது, நானும் ஒரு தகுதியான சூப்பர் ஹீரோங்கிற விஷயத்த நிரூபிச்சாகணும். 2 பேருமே லைட் இருக்கக்கூடிய லொகேஷனுக்கு போலாம். பிரச்சனை கைமீறி போயிடுச்சுனா மட்டும் மத்தாளுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு வழியா காரை இதுக்கு சம்மதிக்க வச்சுட்டான். அதுக்கப்புறமா லைட்டு பையனை தேடி ஒரு டனலுக்கு வருவாங்க. 2 பேரும் ஒன்னா இருந்தா கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல தனியா பிரிஞ்சிருவாங்க. ஆனா கொடுமைக்குன்னு ஜேசன் கரெக்டா லைட் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு போன் எடுக்கும் போதே அதுல சுத்தமா சிக்னல் இல்ல. இதான் சாக்குன்னு லைட் இவனை போட்டு புரட்டி எடுக்கிறான். இங்கதான் ஜேசன்
ஜேசனுக்கு ஹீரோ சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. உன்னை ஒருத்தன் தோக்கடிச்சிட்டான் அப்படின்னா நீ அடுத்த முறை இன்னும் அவனை பலமாவும் தந்திரமாவும் தாக்கணும். இதை நினைச்சு பார்த்ததுமே விரிகுண்ட வேங்கிய மாதிரி ஜேசன் பொழந்து கட்டுவான். கிட்டத்தட்ட இந்த லைட்டோட கதையை முடிக்க போற நேரத்துல அந்த இடத்துக்கு இந்த ஹண்டர் வந்துட்டான். தனியா இருக்க காருக்கு நம்ம ஜேசன் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. சோ சவுண்ட கேட்டு ஓடி வரும்போது அந்த இடத்துல ஜேசனை காணோம். அதுக்கு பதிலா தரையில ரத்தக்கரைகள் மட்டும்தான் இருக்கு. கட் பண்ணா இங்கதான் இந்த ஹண்டருக்கான ஒரு சின்ன பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த ஹண்டர் ஆர்மில ஒரு பெரிய பதவியில இருந்திருக்கான். ஆனா 35 ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு மட்டும் சூப்பர் பவரை கொடுக்கறதுக்காக நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிருக்காங்க. அதுல 34 பேர் இறந்து போயிட்டாங்க. உயிர் பிழைச்ச ஒரே ஒரு ஆளு அது இந்த ஹண்டர் மட்டும்தான். அதுக்கப்புறமா ஆர்மி வேலையை விட்டுட்டு பணத்துக்காக கொலை செய்யற வேலையை பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் ஆகுது. ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு வீட்டையே நோட்ட விட்டுட்டு இருக்கான். அப்படியே கேமரா உள்ள போகும்போது அங்க வாய் பேச முடியாத ஒரு பையன் இருக்கான். இவனோட பேரு ஹென்றி. அப்ப கரெக்டா வேலைக்காக வெளியில போன அம்மாவும் உள்ள வருவாங்க. ஹென்றி ஜன்னல் கதவை திறந்து வச்சிருக்கத பார்த்ததுமே, செல்லம் நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், நீங்க இருக்க விஷயத்த கண்டிப்பா யாரும் தெரிஞ்சுக்க கூடாது, எப்பவுமே கதவை லாக் பண்ணி வைன்னு ஒரு பயத்தோடய பேசிட்டு இருப்பாங்க. சந்தேகத்துல லைட்டா ஜன்னல் வெளியே எட்டி பார்க்கும்போது நின்னுகிட்டு இருந்த அந்த ஹண்டரோட காரை இப்ப காணோம். ஒருவேளை இவங்க தான் ஹண்டரோட ஃபேமிலியா இருப்பாங்களோ என்னமோ. இதே டைம்ல ஒரு ஃபேமிலி வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்க நேரத்துல இவங்க காரை இன்னொரு கார் வந்து இடிக்குது. உள்ள இருந்து ஒரு 3-4 திருட்டு பசங்க இறங்குறானுங்க. அப்பாவியான ஃபேமிலி கிட்ட இருந்து அடிச்சு பணத்தை பிடிங்கிட்டு இருப்பாங்க. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு முந்தைய டைட்டன்ஸான ஹீரோ, ஈகிள், ஜெசி, டயானா, அப்புறம் லாஸ்டா அட்லாண்டியன் இன்னொரு ஆளு. இவனால தண்ணீரை கட்டுப்படுத்த முடியும். 5 பேரும் ஒன்னா சேர்ந்து எதிரிகளை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. திரும்ப டைட்டன் டவருக்கு வந்ததுமே ஜம்முன்னு பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலா சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் ஜெசியும் ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இந்த கதையை மூவ் ஆகுது. என்னதான் இங்க இருக்க மொத்த பேரும் பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணாலும் கூட டயானா மட்டும் தனியா தான் அறையில உட்கார்ந்திருப்பா. சந்தேகத்துல உள்ள வந்த ஜெசியும், என்னாச்சு, ஏன் பார்ட்டில கலந்துக்கல? இல்ல நான் நல்லா நோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அட்லாண்டியன் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க ட்ரை பண்றான். அதுல என்ன இருக்கு, உனக்கு பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்ல, பிடிக்கலடா அதை டைரக்டா சொல்லு. ஆனா டயானா பதில் எதுவுமே சொல்லல. இன்னொரு பக்கத்துல அந்த கேடுகட்ட லைட் இருக்கால, தனக்கு ஃப்ரெண்டான ஒரு ப்ரொஃபஸரைய அடிச்சு ஒழுங்கா ஆக்டிவேஷன் கீயை கொடுன்னு மிரட்டுவான். கடைசி வரைக்கும் அந்த ஆளு அதை கொடுக்குற ஐடியாவிலேயே இல்ல. சோ அந்த பில்டிங்ல இருந்த ஒட்டுமொத்த பவர்ஸையும் தனக்குள்ள அப்சர்வ் பண்ணி ப்ரொஃபஸரை அதே இடத்துல வெடிக்க வச்சு அழிச்சிருவான். இதுக்கிடையில நம்ம அட்லாண்டியன் டயானா தனியா இருக்க விஷயத்த பார்த்து, உனக்கு பிரச்சனை இல்லனா நாளைக்கு உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு டின்னர் போலாமா? ஆள் மசீர மாதிரியே இல்ல. கடைசி வரைக்கும் நான் வரலன்னு மழுப்பிட்டு இருக்கா. உண்மையை சொல்ல போனா இவங்க 2 பேருமே 12 வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். டயானாவுக்கு காதல்னாவே பயம். சோ அதனாலயும் என்னமோ ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இவளால வேற எதையும் யோசிக்க முடியல. அடுத்த நாள் காலையில விடியுது. தன்னோட பாஸான ஜில்லியனை பார்க்க வந்திருக்கா. என்னாச்சு, எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்க? இல்ல, என்னால இதுக்கு மேலயும் டைட்டன்ஸ்ல இருக்க முடியாது. அதனால நான் திரும்ப வீட்டுக்கு போக ஆசைப்படுறேன். சரி, உன்னோட இஷ்டம்னு ஜில்லியன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் டீம் கூட ஒன்னா சேர்ந்து பக்கத்துல இருக்க ஒரு பெரிய பேங்க் வராங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் இந்த பேங்கை கொள்ளையடிச்சிருக்கான். ஆனா கொடுமை என்ன தெரியுமா, இங்க இருந்த பணம் எதுவுமே திருட்டு போகல. அதுக்கு பதிலா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் திருடப்பட்டிருக்கு. முக்கியமா அது லைட் சாகடிச்சிருப்பால ஒரு ப்ரொஃபசர், அவரோட அக்கவுண்ட்ல இருந்த பாக்ஸ். சந்தேகத்துல ஹீரோவும் மத்தாளுங்களும் பேங்க்ல யாரு கொள்ளையடிச்சாங்கன்னு சிசிடிவி கிளிப்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது அது லைட்டுங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரச்சனை அது மட்டும் கிடையாது. லைட் கொள்ளையடிச்ச வால்ட்டுக்குள்ள ஒரு ஆக்டிவேஷன் கீ இருந்திருக்கு. முதல்ல அது எதுக்கான ஆக்டிவேஷன் கீங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதுக்கப்புறமா ஹீரோ தனியா போகும்போது அட்லாண்டியன் உள்ள போந்து, எப்பா நீ ஜெசியை எப்படி உசார் பண்ண? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுதான் லவ் வெளிப்படுத்தினாலும் கூட டயானா என்ன இக்னோர் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட வழி இருக்கா? தம்பி, நீ அவளுக்காக காத்திருக்கத தவிர வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. இவன் பேசிட்டு போனதுமே கரெக்டா உள்ள வந்த டயானா, கிரேசன் என்ன மன்னிச்சிரு, நான் என்னோட வீட்டுக்கு திரும்ப போயாகணும். நீ கிளம்புறதுக்கான காரணம் அட்லாண்டியனா? சாச்சா, அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் இப்போதைக்கு இந்த காதல் கல்யாணங்கிற எந்த பிரச்சனைக்குள்ளயும் வர விரும்பல. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் இந்த லைட் ஒரு ஆர்மி பேஸ்குள்ள போந்த ஒரு லேசர் கன்னை திருட போறாங்கிற விஷயம் தெரிய வருது. சோ மொத்த பேரும் நேரா அங்க வராங்க. அப்படின்னா இந்த லேசர் கன்னை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இவன் அந்த கீயை கொண்டு வந்திருப்பான்னு தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. லைட் ஒரு பக்கத்துல அந்த லேசர் ஆன் பண்ணி அந்த பவரை தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். நல்ல வேலையா சரியான நேரத்துல உள்ள வந்த நம்ம ஆளுங்க லேசர் கன்னை ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட் கூட சண்டை போடுவாங்க. அப்ப அட்லாண்டியன் மட்டும் தனியா அந்த லேசரோட தாக்குதல நேருக்கு நேரா வாங்குவான். இத நேருக்கு நேரா பார்த்ததுமே டயானாக்குள்ள புதஞ்சிருந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிக்குது. லாஸ்டா அட்லாண்டியனுக்கு எதுவும் ஆகாம 3 பேரும் அந்த லைட் பையனை அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. திரும்ப டைட்டன் டவருக்கு வந்ததுமே எங்க அட்லாண்டியன் தன்னை விட்டு பிரிஞ்சிருவானோங்கிற பயத்தாலேயே டயானா தன் கட்டுப்பாட்டை இழந்த முத்த மலையை பொழிஞ்சு 2 பேரும் கசம்சா பண்ணிட்டானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த அட்லாண்டியன் நல்லா தூங்கி போயிடுவான். டயானா இதான் சாக்கன அங்க இருக்க யாருக்கிட்டயுமே சொல்லாம ஜில்லியன் உதவியால பிளைட்ட பிடிச்சு தன்னோட ஊரான திமிஸ்கராவுக்கு கிளம்ப பிளான் பண்ணிருப்பா. ஆனா இது எதுவுமே தெரியாத அட்லாண்டியன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்ணை முழிச்சு வெளியில வரும்போது டயானா இங்க இல்லங்கிறதையும் இந்த ஊரை விட்டே கிளம்ப போறாங்கிற உண்மையவும் ஹீரோ மூலமா தெரிஞ்சுப்பான். உடனே இங்க இருந்து பக்கத்துல இருக்க ஏர்போர்ட்டுக்கு வருவான். டயானா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன விட்டு போக கூடாது. இது பாரு, என்னோட வாழ்க்கை வேற, எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பா உனக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்லுவான். அம்படுதாங்க டயானாவால கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. அட்லாண்டியனை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுறா. அப்ப சடனா எவனோ ஒருத்தன் துப்பாக்கியால சுடக்கூடிய சத்தம் கேக்குது. அட்லாண்டியன் திரும்பும் போதே ஒரு தோட்டா இவன் நெஞ்சு பகுதியில இறங்குது. மறுபடியும் சுடலாமேன்னு
ட்ரை பண்ணும்போது ஜில்லியன் உள்ள போந்து ஒரு நிஞ்சா பிளேட தூக்கி போடுவாங்க. அந்த தோட்டாவே ரெண்டா பிளந்துகிட்டு போகுது. ஆக்சுவலா இந்த கொலையை பண்ணது வேற யாரும் கிடையாது, ஹண்டர் தான். பாவம் நம்ம அட்லாண்டியன் இறந்து போனதால டயானா மனசளவுல ரொம்ப காயப்பட்டிருக்கா. திரும்ப வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பால. இப்ப அந்த பிளானிங்கை கேன்சல் பண்ணிட்டு அட்லாண்டியன் இறப்புக்கு காரணமான அந்த ஹண்டர் கதையை முடிக்கணுங்கிற முடிவுக்கு வராங்க. அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ஹீரோ ஒரு கேமிங் ஷாப்புக்கு வரான். ரீசெண்டா ரிலீஸ் ஆன சூப்பர் ஹீரோஸோட ஒரு கதை புக்கை வாங்கிப்பான். அப்ப கரெக்டா அங்க வந்து ஹென்றி ஹீரோவோட கையில இருக்க புக்கை பார்க்கும்போது உனக்கு இது பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்கொண்டு கொடுப்பான். சோ இது மூலமாவே ஹீரோவும் ஹென்ரியும் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. பிரசன்ட்ல ரேச்சல் தான் அறைக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டா கார் உள்ள வருவான். அப்பதான் ரேச்சல் கட்டுப்பாட்டை இழந்து அவளுக்குள்ள இருந்த பவர்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. இத பார்த்து பயந்து போனவன் சத்தமே போடாம பக்கத்துல வந்து ரேச்சலோட பவர்ஸ் மேல கைய வைக்கும் போது அது டக்குன்னு இவன் கையில ஒரு கோடை போட்டு விட்டுரும். சவுண்ட கேட்டு ரேச்சலும் கண்ண முடிச்சிருவா. என்னாச்சுன்னு கேட்கும் போது இல்ல உன் பவர்ஸ் உன் கட்டுப்பாட்டை விட்டு வெளியில வந்துருச்சு, பதிலுக்கு அவளே நான் மன்னிச்சிருன்னு சொல்லுவா. ஆமா எனக்கு ஒரு டவுட், இந்த டைம்ல இதுக்காக ஏன் அறைக்குள்ள வந்த? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நானும் ஜேசனும் லைட்ட பிடிக்கலான்னு போனோமா, அங்க நடந்த கலவரத்துல ஜேசனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோவுக்கு இதை கேட்டு செம கோவம். உடனே ஜேசன் இங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது சிக்னலே கிடைக்கல. உடனே காரும் ஒருவேளை ஜேசன் சுரங்கத்துக்குள்ள இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அவனை ட்ராக் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்கன்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல சுரங்கத்துக்குள்ள இறங்கி ஜேசனை கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. உண்மையை சொல்ல போனா இவங்க சுரங்கத்துக்குள்ள பேசக்கூடிய எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரா வழியா இந்த ஹண்டரும் பாத்துட்டு இருக்கான். இது மூலமா பேச்சு வாக்கல இவங்க ஜேசன் உடம்புல டிராக்கர் இருக்க விஷயத்த சொல்லிடுவாங்களா? பையன் சும்மா இருப்பானா? காலை ஸ்கேன் பண்ணி உள்ள இருக்க டிராக்கரை தனியா எடுத்துட்டான். இதுக்கடையில கேடி பொண்ணு ஒரு வழியா டைட்டன் டவருக்கு வந்துட்டா. சடனா என்னாச்சுன்னு தெரியல. ஹீரோவுக்கும் மத்தாளுங்களுக்கும் ஜேசன் இருக்கக்கூடிய லொகேஷன் காட்டுத. சோ அந்த இடத்துக்கு வந்து பாக்கும்போது லைட்டா துப்பாக்கியில சுட்டு சாகடிச்சு அவனோட உடம்புக்கு பக்கத்துலயே டிராக்கரை வச்சிருக்கானுங்க. ஹண்டரும் பேச ஆரம்பிக்கிறான். காலையில 3 மணிக்கு உன்கிட்ட இருக்க எல்ஜாவை கூட்டிக்கிட்டு பேங்கர் பிளேஸால என்ன வந்து சந்திக்கணும். அப்படி இல்ல ஜேசனோட கதையை முடிச்சிருவேன் மிரட்டிட்டு ஹண்டர் கிளம்பிடுவான். ஒரு பக்கத்துல ரேச்சல் தனக்குள்ள இருக்க பிரச்சனைகளை பத்தி கேடி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில போன ஆளுங்க திரும்ப வந்துட்டாங்க. அப்ப உடனே ஈகளும் இந்த பாருங்க நம்ம ஆளுங்களை ஒருத்தனா அந்த ஹண்டர் மறுபடியும் சாகடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. சோ எல்ஜாவை ஒப்படைச்சிட்டு ஜேசனை காப்பாத்திக்கலாம். ஆனா ஹீரோவுக்கு இதுல விருப்பம் இல்ல. ஏன்னா எல்ஜாவுமே ரொம்ப குட்டி பொண்ணு. ஆக்சுவலா இவங்க பேசின விஷயத்த அங்க இருந்த எல்ஜா வேற கேட்டுட்டா. சோ எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும்னு கண்ணா பின்னா நோடும் போது வழியில இந்த ஈகிள் வருவான். பாரபட்சமே இல்லாம பயபுள்ள அடிச்சு புரட்டி எடுக்குறா. ஆனா மறுபடியும் வழியில ரேச்சல் வருவா. எல்ஜா சொல்றத அமைதியா கேளு, அவங்க இன்னும் முழுசா பேசி முடிக்கல, நான் எதையும் கேக்குறதா இல்லன்னு ரேச்சல் கூட சண்டை போடும்போது இவ தன்னையே அறியாம கோவத்துல தனக்குள்ள இருக்க பவர்ஸ பயன்படுத்துவா. சோ கட்டுப்பாட்டை இழந்த எல்ஜாவுக்கு மூஞ்சு மோரையெல்லாம் கிளியற அளவுக்கு பக்கத்துல இருக்க செவுத்து மொழிய தூக்கி அடிப்பா. கைகாலெல்லாம் எடக்கு முடக்கா திரும்பிடுச்சு. ஒருவேளை எல்ஜா இறந்து போயிட்டாலோன்னு மொத்த பேரும் மறந்து போயிடுவானுங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். சல்லி சல்லியா உடஞ்சு போனா அவளோட எலும்புகள் எல்லாம் நொடி பொழுதுல மறுபடியும் குணமாகுது. ஆனா பாவம் இன்னும் அந்த புள்ள மயக்கத்தை விட்டு கண்ண முழிக்கல. சோ அவளை அலைக்கா தூக்கி மெடிக்கல் ரூமுக்கு கொண்டு போறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட மொத்த பேரும் எல்ஜாவையும் கொடுக்க கூடாது, ஜேசனையும் காப்பாத்தணுங்கிற முடிவுக்கு வராங்க. வேணும்னே ஹீரோ பிளாசாவுக்கு வெளியில ஒவ்வொரு ஆளையும் தனித்தனி இடத்துல நிக்க வச்சுட்டு இவன் மட்டும் காதல மாட்டியிருந்த ஹெட்போனை உடைச்சிட்டு நேரடியா அந்த ஹண்டர் கிட்ட வரான். எனக்கு தெரியும் நீங்க தான் இருக்க, உனக்கு பழி வாங்கணுங்கிற ஆசை இருந்தா என்ன சாகடிச்சுக்கோ, தயவு செஞ்சு ஜேசனை எதுவும் பண்ணாத. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹண்டர் நான் உங்ககிட்ட கேட்டது எல்ஜாவ உன்னால அவளை கொண்டு வர முடியல அப்படின்னா ஜேசனோட கதையை இப்பவே முடிக்கிறேன்னு பக்கத்துல இருக்க ஒரு பட்டன் அமுக்கும் போது கதை ஓபன் ஆகுது. பார்த்தா இந்த பில்டிங்கோட வெளிப்பகுதியில ஜேசனை தொங்க விட்டுருக்கான். அது மட்டும் கிடையாது, அவன் கால் பகுதியில ஒரு பாம்பு இருக்கு. ரிமோட் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் கண்ணாடி உடைஞ்சு ஜேசன் கண்டிப்பா கீழே விழுந்து இறந்து போயிடுவான். நல்ல வேலை அப்ப கரெக்டா அங்க வந்து கேடி பண்ண தன் பவர்ஸை பயன்படுத்தி ஹண்டரை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அவனும் சலைச்சவன் கிடையாது. 2 பேரையும் ரொம்ப அசால்ட்டா சமாளிச்சுட்டு ஜேசன் நின்னுகிட்டு இருக்க அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்கான பட்டன் அமைக்கிட்டு ஒரு வெடிகுண்டையும் போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இருந்தாலும் கூட கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த ஹீரோ ஜேசனோட கையை பிடிச்சிடுவான். ஆனா ரொம்ப நேரத்துக்கு இவனால அவன் கையை பிடிக்க முடியல. சோ நழுவுனபடி தொப்புன்னு கீழே விழுந்துருவான். இப்ப இந்த கதை நடக்கக்கூடிய இதே டைம்ல சரியா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல வேற ஒரு கதை ரன் ஆகுது. அதுல மரபணு ஆராய்ச்சிகளை பண்ணக்கூடிய கேட்மஸ் அப்படின்னு ஒரு பெரிய லெபார்டரி. இப்ப அங்க இருக்க ஒரு கூண்டுக்குள்ள அடைபட்ட நாய் ரொம்ப பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. இந்த சவுண்ட கேட்டதுமே ஆராய்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆள் மட்டும் எஸ்கேப் ஆகி காவலுக்கு இருந்த ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸையும் போட்டு தள்ளிட்டு கூண்டுக்குள்ள அடைபட்ட நாய் இருக்குல்ல அதை காப்பாத்தலமேன்னு கிட்ட வரும்போது சடனா அந்த நாயோட கண்கள் பிரகாசமா ஜொலிக்குது. அப்படின்னா இதுதான் கிரிப்டோ டாக்ங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதுக்கப்புறமா குறுக்க இருக்க ஒரு இரும்பு கதவையே ரொம்ப அசால்ட்டா அந்த 13 உடைச்சு தள்ளிடுவான். உடம்புல ஒட்டு துணி இல்ல. சோ செக்யூரிட்டியோட ட்ரெஸ் எடுத்து மாட்டும் போது அதுல கார்னர் அப்படின்னு ஒரு பேர் எழுதி இருக்கு. சோ இதையே தான் பேரா வச்சுப்பான். அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த லேபோட ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அங்க வராங்க. பக்கத்துலயே ஒரு பொண்ணு கருப்பு காஸ்டியூம்ல இருக்கால, இவள ஷார்ட்டா லூசின் மைண்ட்ல வச்சுப்போம். சயின்டிஸ்ட மேரின்னு மைண்ட்ல வச்சுப்போம். என்னாச்சு இங்க இருந்த 13 எப்படி தப்பிச்சு போனா? மேரி அத நான் உன்கிட்ட கேட்கணும். சப்ஜெக்ட் 13 பாதுகாக்காம நீ எங்க போன? தோடா உங்க பாஸ் லூகஸ் கிட்ட நான் அப்பவே சொன்னேன் இந்த ஆராய்ச்சியில பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்னு. அப்படி பாக்கும்போது அந்த 13 தப்பிச்சு போனது ஏன் தப்பு கிடையாது. இந்த பாரு பஞ்சாயத்து பேசுறதுக்குலாம் நேரம் கிடையாது. லூகஸ்க்கு அந்த 13 தேவை. சப்ஜெக்ட பத்தி முழுசா தெரிஞ்ச ஆள் நீ மட்டும் தான். பதிலுக்கு மேரியும் 13
மார்டின் 2 பேரோட மரபணுக்களால உருவாக்கப்பட்டவன். தற்போதைக்கு அவன் ஒரு குழந்தைய போலதான் இருப்பான். வெளி உலகத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவான். இருந்தாலும் இவன் யாரோட மரபணுக்கள் மூலமா உருவாக்கப்பட்டானோ அவங்களோட திறமைகளும் அவங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவனுக்கு ஒரு இல்லூஷனா தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா தப்பிச்சு போன அந்த கிரிப்டோ டாக கண்டுபிடிங்க. அடுத்த இதே டைம்ல சிட்டிக்குள்ள வந்த கார்னர் ஒரு சின்ன டிஷர்ட் கடையை கவனிக்கிறான். அதுல சூப்பர்மேன் சிம்பிள் போட்ட ஒரு டிஷர்ட் இருக்கு. உடனே அதை எடுத்துட்டு கிளம்பும் போது, தம்பி எங்க போற? டிஷர்ட்டுக்கு $20 பணத்தை கூட. சார் என்கிட்ட பணம் இல்ல. அப்படின்னா இருக்கும்போது வாங்கிக்கொண்டு திட்டி விட்டுருவாரு. அது மட்டும் இல்லாம அடிக்கடி கார்னருக்கு ஒரு சில இல்யூஷன்ஸும் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு நடந்து போகும்போது ஒரு திருட்டு பையன் ஒரு அம்மா கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டு இருப்பான். உடனே உள்ள வந்த ஹீரோ அவன் அப்படியே அலேக்கா தூக்க, தம்பி அவங்கிட்ட இருக்க பேக வாங்குப்பா, அதுல என்னோட பணம் இருக்கு. ஐ சூப்பர், இதுல பணம் இருக்கான்னு சொல்லிட்டு திருட்டு பையல அலேக்கா அடிச்சு வானத்துல பறக்க விட்டுருவான். பாட்டி எனக்கு உங்களோட பணம் தேவை, தயவு செஞ்சு அதை கொடுக்க முடியுமா? அந்த அம்மா பயத்துல நீயே வச்சுக்கோன்னு சொல்லும். உடனே காசை தூக்கிட்டு வந்து இவன் ஆசைப்பட்ட அந்த சூப்பர்மேன் டிஷர்ட்டை வாங்கி மாட்டிப்பான். அப்ப சடனா ஒரு சில வாகனங்கள் கிராஸ் ஆகிற விஷயத்த கவனிக்கிறான். டே செல்லக்குட்டி, அவங்க நம்மளதான் தேடிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்லும் போதே சடனா வழியில ஒரு பஸ் வந்து நிக்குது. அதுல தோட்டம் மாதிரியான ஒரு சில போட்டோக்கள் ஒட்டப்பட்டிருக்கு. மறுபடியும் கார்னருக்கு இல்லூஷன் வரும்போது, செல்லம் வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பஸ்ஸ பிடிச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறங்குவான். கண்ணுக்கு முன்னாடியே இல்லூஷன்ல பார்த்த ஒரு வீடு இருக்கு. வெளியில ஒரு வயசான ஆளு கண்ணு தெரியாம தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. தம்பி யாருப்பா நீ? இல்ல நான் இங்கதான் சில வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தேன். அச்சச்சோ நீ யாருங்கிறது எனக்கு ஞாபகத்துல இல்லையே. வெளியே வேற மழை பெஞ்சிட்டு இருக்கு, வேணும்னா கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்குள்ள வந்து ரெஸ்ட் எடுன்னு கார்னரை கூப்பிடுவாங்க. ஐயா நீங்க எப்படி இந்த வீட்டுல தனியா இருக்கீங்க? அதுவா தம்பி, என்னோட பையன் அலெக்சாண்டர், அவர் ரொம்ப திறமையான ஆளு. அந்த ஒரு காரணத்தாலேயே சிட்டிக்குள்ள போயிட்டு நான் இந்த உலகத்தை மாத்த போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா இப்போ வரைக்கும் வீட்டுக்கு திரும்பல. நான் என் மகனை நினைச்சு பெருமைப்படுறேன். அப்புறம் எதுக்காக உங்க பையனை அடிச்சீங்க? ஓ இந்த விஷயத்த அவன் தான் உங்ககிட்ட சொன்னானா? குழந்தைகளுக்கு நல்லதை கத்து கொடுக்கறதுக்காக தான் பெத்தவங்க அடிப்பாங்க, இது ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு லூசியோட ஆளுங்க அங்க வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே வெளியில இருக்க வேன்குள்ள இருந்து நம்ம மேரி தான் உண்மை ஒன்னா சொல்லிட்டு இருப்பா. அவசரப்பட்ட சோல்ஜர்ஸ் எல்லாம் கார்னரை பாரபட்சமே இல்லாம சரமரியா சுடுவாங்க. ஆனா அந்த தோட்டாக்களால இவன் காயப்படவே இல்ல. பதிலுக்கு கார்னர் சும்மா இருப்பானா? ஓங்கி தாங்கி ஒரு குத்து. ஆப்பரன்ஸோட கையில இருக்கக்கூடிய துப்பாக்கி எல்லாம் சின்னாபின்னமா உடையுது. இதுக்கிடையில நம்ம கிரிப்டோ வேற கண்கள் வழியா லேசர் பவரை பயன்படுத்தி அங்க இருந்த கண்ணையே பொசுக்கி விட்டுரும். சரி புகவடிய போட்டு இந்த கார்னரை பிடிக்கலான்னு பார்த்தா அவ அந்த புகையவே தனக்குள்ள உறிஞ்சு சோல்ஜர்ஸ் மேல திரும்ப ஊதுறாங்க. ரைட்ரா இது வேலைக்காகாதுன்னு வெளியில இருந்த சோல்ஜர்ல ஒருத்தன் வீட்டை பார்த்து ராக்கெட் லான்ச்சர் அனுப்புவான். உடனே கிரிப்டோ சும்மா இருக்குமா? அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்ச அந்த ராக்கெட் லான்ச்சரை கவ்வி யாரு சுட்டானோ அவன் பக்கமா திருப்பி விட்டுரும். இப்ப வீட்டுக்குள்ள இருந்த அந்த பெரியவருக்கு எதுவும் ஆகாம அங்க இருந்த ஒட்டுமொத்த பெரியும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டான். அது மட்டும் கிடையாது, தன் பவர்ஸை பயன்படுத்தி காருக்குள்ள ஒளிஞ்சிருக்க மேரிய வேற பையன் பாத்துட்டான். அப்புறம் என்ன, அவ எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளேயே கார் டயரை பொசுக்கி விட்டுருவான். உண்மையை சொல்ல நீ யாரு, எதுக்காக இத்தனை பேர் இங்க கூட்டிட்டு வந்த? எப்பா நான் கேட்மஸ் லேப்ல வேலை பாக்குறவப்பா, நான் தான் உன்னை உருவாக்குனேன். அப்படின்னா எதுக்காக சாகடிக்கிறதுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்த? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் உங்களை உன்னை சுட வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா அவங்க உன்னை பார்த்து பயந்தாங்க. என்ன பார்த்து ஏன் பயப்படணும்? என்ன உன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி யாரையும் இவங்க பார்த்தது கிடையாது. உலகத்திலேயே யாரும் பண்ண முடியாத அதிசயத்தை நான் உருவாக்கி இருக்கேன். உன்னை நான் இழக்க விரும்பல. என் கூட வா, நீ யாருங்கிற உண்மையை நான் தெரியப்படுத்துறேன்னு அந்த கேட்மஸ் லெபார்டரி இருக்குல்ல, அதுக்கு சொந்தமான ஒரு கைவிடப்பட்ட லேபுக்கு வந்திருக்காங்க. நீ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, 2 பேரோட மரபணுக்கள் மூலமா உருவாக்கப்பட்டவன். ஒண்ணு எங்களோட முதலாளியான லூத்தர், அந்த மனுஷன் ஒரு மகா புத்திசாலி, அவரோட திறமைக்கு ஈடு இணையே இல்ல. இந்த மாதிரி பேசிட்டு அறிவியல் சம்பந்தமான ஒரு வேர்டை சொல்லும் போது அதுக்கு முழு எக்ஸ்பிளனேஷனையும் ஹீரோ தன்னையே அறியாம பொல பொலன்னு கூட்டிட்டு இருக்கான். வாயடிச்சு போன மேரியும் யாராச்சும் வெற்றி அடைஞ்சிருச்சு பாத்தியா? லூத்தரோட மரபணுக்கள் மூலமா உருவாக்கப்பட்டதால லூத்தரோட அதே திறமைகள் இப்ப உனக்குள்ள இருக்கு. ஏமா அதெல்லாம் இருக்கட்டும், நீ 2 பேரோட மரபணுக்களை வச்சு என்ன உருவாக்கணும்னு சொன்னியே, அந்த 2வது ஆள் யாரு? சூப்பர்மேன். உன் கேள்விகளுக்கான பதில் இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கு. உடனே அதை உடைச்சு தள்ளிட்டு உள்ள வரும்போது நம்ம கார்னரை உருவாக்குறதுக்கு முன்னாடி இவங்க ஏற்கனவே நிறைய உயிரினங்களை உருவாக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்ப அதோட சாம்பிள்ஸ் தான் உள்ள வச்சிருப்பாங்க. இத பார்த்ததுமே நம்ம கார்னரால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நேரா வெளியில வந்து மேரியோட கழுத்தையும் நெரிச்சு கொல்ல பாப்பான். ஆனா சடனா சுயநடக்கு வந்ததால அவளை அப்படியே விட்டுருவான். நான் ஒரு கேடு கிட்ட பிறவி இல்ல, கண்டிப்பா நான் கெட்டவன் தான். உடனே மேரியும் இல்லவே இல்ல, நீ ரொம்ப நல்லவன். முதல் முறையா தோ இந்த கிரிப்டோ கத்தும் போதுதான் நீ அதுக்கு உதவி பண்றதுக்காக கூண்டை விட்டு வெளியில வந்த. அப்புறம் 2வதா என் சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டாலும் கூட லூத்தர் அப்பாவுக்கு மட்டும் நீ எதுவும் ஆகாம காப்பாத்தின. கெட்டவன் எப்பவுமே எல்லாரையும் கொல்ல நினைப்பான், ஆனா நீ காப்பாத்த நினைக்கிற. அப்படின்னா நீ ரொம்ப நல்லவன்ப்பா. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் வருவாங்க. நீ இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிரு, எக்காரணத்தை கொண்டும் உனக்குள்ள இருக்க சூப்பர் பவர்ஸை பயன்படுத்தாத. இல்ல நீங்களும் என் கூட வாங்க, என்னால இந்த எதிரிகளை சமாளிக்க முடியும். கார்னர் உனக்குள்ள சூப்பர்மேனோட பவரும் லூத்தரோட திறமைகளும் இருக்கலாம், அதுக்காக உன்னை அழிக்கவே முடியாதுன்னு கிடையாது. ஒரு அதிசயத்தை நாங்க உருவாக்கும் போது அதை அழிக்கிறதுக்கான ஆயுதத்தையும் நாங்க உருவாக்குவோம். சோ தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடு. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கார்னரும் அங்க இருந்து கிளம்பிடுவான். நேரா பக்கத்துல இருக்க சான் பிரான்சிஸ்கோ வரும்போது அங்க இருக்க பிளாசா டவர்ல இருந்த ஒரு பெட் அப்படியே கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கீழே விழுற விஷயத்த கார்னர் கவனிக்கிறான். சந்தேகத்துல என்னன்னு அண்ணாந்து பாக்கும்போது ஹண்டர் கூட நம்மளுங்க சண்டை போற விஷயத்தையும் ஜேசன் அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுற விஷயத்தையும் நம்மால் பாத்துட்டான். அப்புறம் என்ன, கட்டடங்களுக்கு மேல அலேக்கா
தாவி குதிச்சு ஜேசனுக்கு எதுவும் ஆகாத மாதிரி காப்பாத்திட்டு தொப்புன்னு அங்க இருக்க கார்ல விழுந்துருவாங்க. எப்பாடே நீ யாரு என்னன்னு தெரியல, ஆனா என் உயிரை காப்பாத்தானதுக்கு நன்றின்னு சொல்லும் போதே சூப்பர்மேன் அழிக்கக்கூடிய கிரிப்டோனைட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்டோன் இருக்கு. சோ அந்த கல்லால உருவாக்கப்பட்ட தோட்டாக்களை வச்சு யாரோ மறைஞ்சிருந்த கானர் உடம்புலயே 2 தோட்டாக்களை இறக்கிட்டாங்க. சோ நம்மால அதே இடத்துல விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல கரெக்டா ஈகிளும் ஜெசியும் அங்க வந்துட்டாங்க. அப்ப பாருங்க, தூரத்துல இருந்து நம்ம கானரை பார்த்துட்டு கிரிப்டோவோட கழுத்துல கிரிப்டோனைட்டால செய்யப்பட்ட பெல்ட்டை மாட்டி யாரோ ஒருத்தர் அந்த இடத்த விட்டு இழுத்துட்டு போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல செகண்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட முடிக்கிறாங்க. நீங்க கொடுக்குற லைக் கமெண்ட்ஸ் வச்சு மட்டும்தான் என்னால இன்னும் என்கரேஜிங்கா வீடியோ போட முடியும். சோ கண்டிப்பா ஆதரவு கொடுப்பீங்க நம்புறேன். முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் பார்ட் அப்லோட் பண்றேன். பாய், தேங்க்யூ.